சென்னையில் இந்த தடவை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பு இருக்கும். அவங்க வந்து எல்லாம் இந்த மேலாப்பில் இருக்கிற இந்த கேக்கு அது இது லொட்டு லொஸ்கா எல்லாம் கொடுக்குற மாதிரி எல்லாத்தையும் கொடுத்து பணமாக கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஆனால் மக்களுக்குள்ள கஷ்டங்கள் வந்து எல்லாம் தெரியும். ஏன்னா மழை நீர் வடிகால் அதில் வந்து நிறைய ஊழல் பண்ணாங்க. அது இன்னும் வந்து தண்ணி எங்கெங்க பார்த்தா தேங்கிட்டு இருக்கு. அது இல்லாமல் ரோடு சுத்தமாகவே நல்லா இல்லை. ஏதோ தாம்பரத்தில் வந்து தோசை மாதிரி சுட்டிருக்காங்க ரோடு அப்படிங்கிற மாதிரி போட்டு கிண்டலும் பண்ணியிருந்தாங்க. ஸோ அக்கம் பக்கத்தில் இருக்கிற ரோடு சரியில்லை. ப்ளஸ் இதில் இருக்கிற ஊழல் வந்து மக்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லா கவுன்சிலரும் நிறைய கோடீஸ்வரராக இருக்காங்க போன 4 ஆண்டுகள்லேயே, இன்க்ளூடிங் நம்ம மேயர் பிரியா மேடமும். மோஸ்ட்லி பிரியா மேடத்துக்கு சீட்டு கொடுத்தா கூட அது அவமானமாக தோற்று போனாலும் போயிடுவாங்க எம்எல்ஏல. அதனால் அவங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இந்த போன 5 ஆண்டு சென்னையில் இருக்கிற அவங்க பணி மிக மிக மோசம். அது மக்களுக்கே நல்லா தெரியும். படித்தவர்கள் வந்து ஓட்டு போட வரமாட்டாங்க. பட் ஓட்டு போட வரவங்க வந்து கட்டாயம் தெரியும். அவங்களுக்கு வந்து 2 வீலரில் போகும்போது டொபுக்கை நடிக்குது. பின்ன சின்ன மழை வந்தாலே அது ரொம்ப மோசமாக இருக்குது. அங்கங்கே வந்து பெரிய ஜென்ரேட்டர்லாம் வச்சு உறிஞ்சிக்கிட்டு இருக்காங்க மழை வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி. ராஜஸ்தான்லேருந்து பெரிய லாரியை கொண்டு அது உறிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்போ பார்த்தாலும். இந்த எலெக்ஷனுக்காக இவங்க செஞ்சு எப்படியா ஜெயிக்கணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை வந்து கொளத்தூர்லேயே நம்ம ஸ்டாலின் அண்ணாச்சி கட்டாயம் தோப்பாருன்னு தான் எனக்கு தோணுது. அவர் தோத்தாருன்னா அப்படியே படிப்படியாக வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த வேவ் இருந்து எல்லாருமே தோற்றுருவாங்க. அது தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பின்னாடி திருப்பி மேலே எந்திரிச்சு வர அளவுக்கு தெம்பு கிடையாது. ஏன்னா ஸ்டாலினாவது சின்ன வயசுலேருந்து உழைச்சிருக்கிறார். உதயநிதி என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் உழைக்கவும் தெரியாது. பட் ரெட் ஜெயண்ட் மூவிஸில் நல்ல சம்பளம் வருது அப்படின்ட்டு அப்பப்போ வெளிநாட்டுக்கு போகிறது அந்த ஒரு குட்டி ராகுலா மாறிடுவார் தான் என்னோட சிந்தனை. உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள். வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்டு தமிழகம்.